ஆஃபீஸ் போன மாதிரி தான். மார்னிங் மழை பெய்யறத நினைச்சாலே என்னோட ஸ்கூல் காலேஜ் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. மழை வருதுனாலே காலையில நியூஸை போட்டு உட்காந்த நாட்கள்லாம் எவ்வளோ அழகிய நாட்கள். இனி திரும்ப அதெல்லாம் வராது. கீரை இறக்கிட்டு அவ்வளோதான், சமையல் வேலை முடிஞ்சிச்சு. பாட்டியா சொல்லு மக்களே. நல்ல மழை பெய்யுது பாட்டியா. ஆமாம்மா, சூடா டீ போட்டு தரவா? நான் போட்டு வைங்க பாட்டியா, நான் குளிச்சுட்டு வந்து குடிச்சுக்கிறேன். அட்டும் மழையோட எப்படிமா ஆஃபீஸ் போவேன்? இன்னைக்கு வேணா லீவ் சொல்லலாம்ல? இப்பெல்லாம் லீவ் சொன்னா அவ்வளோதான். இந்த ஒரு வாரமாக தான் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. அதுலேயும் லீவ் எடுத்தேன்னா எங்கள் பாஸ் எனக்கு ஒன்னே போடுவார். டீயை போட்டு வைங்க பாட்டியா, வரேன். சரி மக்களே. என்ன மக்களே, என்ன பேசுது என் புள்ள? எங்க சொல்லு சின்ன பொண்ணு. கடை வரையும் போனுங்க, போயிட்டு வரீங்களா? நீ போயிட்டு வா சின்ன பொண்ணு. ஏன் மக்களே, அம்மாட்ட வரணுமா? எங்க மழை வேற வருதுங்க, நான் போய் நினைச்சிட்டேன்னா அப்புறம் பிள்ளைக்குள்ள காய்ச்சி வந்துடும். அதான் நீங்க போயிட்டு வாங்கலாம். சரி போறேன். வரும்போது மறக்காம கருவேப்பிலை கொத்தமல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. ரூபாய்க்குலாம் வாங்கிடாதீங்க, சும்மா 2 கொத்து வாங்கிட்டு வாங்க. ஜாமா ரூபா போட்டு வாங்குறாவ. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் ரூபா போட்டு வாங்கினா என்ன? எல்லார் வீட்லயும் இதேதான் போல. என்ன இப்படி குளிருது? லேட்டஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு கிளம்புவோம். சரி குளிச்சுட்டு கிளம்புவோம். எல்லாமே போட்ட துணியாவே இருக்கு, ட்ரெஸ்ஸே இல்ல. அம்மாட்ட சொல்லி 2 புது துணி எடுக்கணும் இந்த வாரம். மழை நின்ன பாட காணமே. சரி இவையில போய் சொசைட்டில பாலை வாங்கிட்டு வர சொல்லுவோம். எங்க எங்க ஆதி ஏக்குதா வரு? டிவி போட்டா டிவிக்குள்ளேயே மூழ்கிறது. சொல்லுறமா, கேக்குது. கேட்டுட்டு தான் உட்காந்துருக்கீங்களா? எங்க மழை விடுற மாதிரி இல்ல, நீங்க போய் சொசைட்டில போய் பால் வாங்கிட்டு வாங்குங்க. சரிடம்மா. போயிட்டாங்கங்க, நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. பால் மட்டும் போதுமாரம்மா? வேற எது வேணுமா வீட்டுக்கு? பால் மட்டும் வாங்கிட்டு வாங்குங்க, பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். கொடை எடுத்துட்டு போங்க, மழை வருது. சரிடம்மா. எங்க இந்தாங்க டீ. கொண்டா. நல்ல மழை பெய்யுது பாத்தியா வனிதா? ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சுல்ல மழை வந்து. பிள்ளைங்க எழும்பிட்டாளா? குளிச்சுக்கிட்டு இருக்கா. இருக்காளா? மழை வருதுல்ல, ஸ்கூல் லீவ் விடலையா? ஸ்கூல் லீவ் விடணுமா? உங்க மகளுக்கு மேல நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க அவளை ஸ்கூல் லீவ் விடணும்னு. இந்த மழையில எப்படி ஸ்கூல்ல வைப்பாங்க? அதான் கேக்குறேன். ஸ்கூல் லீவ் எல்லாம் விடல, ஸ்கூல் இருக்கு. காலையில எந்திரிச்சு டிவியை போட்டாவ இப்ப வரையும் அம்மத்தவே இல்ல. 2 அடியை போட்டு குளிக்க தாட்டி விட்டுருக்கேன். விடு, நீ வேணா ஒரு நாள் புள்ள வீட்டுல இருந்துட்டு போட்டுமே. வீட்டுல இருந்துட்டு போட்டுமா? இப்படி இந்த ரூண்டு மழைக்கெல்லாம் லீவ் போட்டு வீட்டுல இருந்தா புள்ள படிப்பு என்ன ஆகுறது? ஒரு நாள் தானே, இதுல என்ன ஆயிரப்போகுது? அமைதியா இருங்க. அவளே இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. இப்ப நீங்க பேசுறத கேட்டா அப்படின்னா லீவ் போடுறேன் நிப்பா. புள்ள என்கிட்ட வந்து லீவ் போடுறேன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறதுனால புள்ள படிப்போன்னு கேட்டு போயிடாது. நல்லா சொல்லுவீங்களே. இன்னைக்கு அவ மட்டும் லீவ் போட்டு வீட்டுல இருக்கட்டும், காலை முறிச்சு புடியே. அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்லி எடுத்து சொல்லுவாரா? லீவ் போறதுக்கு இவரே சொல்லி கொடுக்குறாரு. ஒரு மனுஷனா வேலை மாசம் புடிச்சுக்கிட்டு சோம்பேறியா இருந்தாலும் புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுல ஒன்றும் குறை வைக்க மாட்டா. ஓகே, கிளம்ப வேண்டியதா டைம் ஆயிட்டு. பாட்டியா ஒரு கொடை எடுத்து வைங்க. இந்த ட்ரெஸ்ஸே போதுமா இல்ல வேற ட்ரெஸ் மாத்துவோமா? ரொம்ப சிம்பிளா இருக்கே. சரி வேற மாத்துவோம். இந்த ட்ரெஸ் ஓகே. அம்மா என்ன குளிருது? ஏன் சண்மு ரொம்ப நடுங்குது. ஏன்னு பார்த்தா இந்த பஸ்ஸே வராது. ஒரு 10 நிமிஷம் பாப்போம், இல்லைன்னா அண்ணனை வர சொல்லி போவோம் நம்ம 2 பேரும். என்ன? சரி சண்மு. மழை ரொம்ப வருது, கொடையை பிடிச்சிக்கலாம். ஒரு வழியா பஸ் ஸ்டாப்க்கு வந்தாச்சு. கொடையை எடுத்து வச்சு கொண்டு வர மாட்டேனே. பஸ் வேற எப்போ வரும்னு தெரியல. அம்மா நடுங்குது. சண்மு, அந்த அக்கா எங்கே பார்த்த மாதிரி இருக்கே? ஆமா, எனக்கு எங்கே பார்த்த மாதிரி தான் இருக்கு. அக்கா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருன்னு தான் நினைக்கிறேன். பேசுவோமா? இந்த அக்காவே நமக்கு தெரிஞ்சவங்களான்னு டவுட்டா இருக்கு. பேசி எதுக்கு தேவையில்லாம? அவங்க பாரு அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி நின்னா கூட பரவாயில்ல, நம்ம பேசலாம். விடு, வேண்டாம். இது சண்மு தானே? நமக்கு சண்மு தெரிஞ்ச மாதிரி என்ன அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஷண்மு இன்னும் பஸ் வரலையா? அண்ணே நீ ஆபீஸ் போலையா? ஆபீஸ் போறதுக்கு தான் பஸ்ல போலான்னு சொல்லி வந்தேன். பைக் என்னாச்சு? நைட் ஃபுல்லா மழையில நனைஞ்சதுல பைக் காலையில ஸ்டார்ட்டே ஆகல. அதான் வச்சுட்டு பஸ்ல போலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னண்ணே ஆபீஸ்ல எப்படி போகுது? அப்படியே போயிட்டு இருக்கமோ. அண்ணே இவ்வளவு சலப்பா சொல்ற? கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையோ? கேர்ள் ஃப்ரெண்டா? நீ வேற ஏமோ? கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னோனே அண்ணனுக்கு சிரிப்பா? நீ வேற சும்மா இருமோ? இல்ல அப்ப ஏதோ இருக்கு. சண்மு இருக்கன்னு நீ சொல்ல மாட்டேங்கற. ஏனே சண்மு அந்த பக்கம் திரும்பு.
அப்பெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க காலேஜ் கிளம்புங்க, பஸ் வருது பாரு. அம்மு பஸ் வந்துருச்சு வா. வா சண்மு. ஸ்வேதா, என்ன இவ்வளவு நேரம் இங்கதான் நின்னுட்டு இருந்தியா? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. அதான் இப்ப பாத்துட்டீங்கல்ல, அமைதியா இருங்க. ஸ்வேதா, இங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா ப்ளூ சுடி, அவதான் என் தங்கச்சி ஷண்மு. பாத்தியா? பார்த்தேன். உன்னை முன்னாடியே பாத்துருந்தனா இவதான் அண்ணின்னு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பேன். எதுக்கு இப்ப நடக்காத விஷயத்துல பேசிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயத்தை தானே ஸ்வேதா சொல்றேன்.